இந்த நாளிலே கூட இந்த சமூகத்தில் மீண்டுமாய் ஒரு விசை ஆண்டவரே நோக்கி பார்க்க நீங்கள் கொடுத்த மகாபெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த ஆண்டவர் கர்த்தருடைய ஆண்டவர் ஆராதனைகளை தேவன் ஆசீர்வதிக்காக பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க, துதி ஸ்தோத்திரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆன்லைன் மூலியமாக எவ்வளோ சுருக்கமாக நடத்த முடியுமோ ஆண்டவரே இதன் மூலியமாக ஜனங்களுக்கு எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். இந்த லாக்டவுன் நேரங்களில் தேவன் அறிந்திருக்கிறீர், தேவரீர் இந்த தடையெல்லாம் மாற்றி எங்களுக்கு அதிவிரைவில் நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆராதிக்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. துரிதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகளை நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி சபித்தப்புறப்படுத்துகிறேன். ஆண்டுடைய பிரசனம் மாத்திரம் எங்களோடு கூட வரட்டும். பேசுங்க, உங்களுடைய வார்த்தை மூலியமா எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் என்ன பேச வேண்டும் என்று சித்த வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் நீங்க பேசுங்க. என்னை மறைத்து ஆண்டவரே நீங்க வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துங்க ஆண்டவர் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறீங்க நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டுடைய பாடல்களை நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை ஆராதனை
சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தை தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல். நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுகளை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்குள் பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். கர்த்தருக்குள் பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்?
தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன், ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார், கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். இதனால் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கடந்து போகலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கர்த்தர் வார்த்தையின் மூலமா தேவன் பேசுவாராக. ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே பரலோகத்திலிருந்து கடந்து வரட்டும். ஆண்டவர் பேசுகிற நீங்கள் இல்லை, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருப்பா. என்னை மறைத்து நீங்க இடைப்படுங்க. நீங்கள் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீர்கள் எங்களோடு கூட, நீங்க எங்களோடு கூட நீங்க பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை பலனுள்ளதா இருக்குது, வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குதா. உங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலன் செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு மறுமலர்ச்சியை நீங்க தாங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தடைகள் இதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளை நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து காட்டி சவிந்த பிரபுத்து. ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் எதை செய்தாலும், நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுடைய சுயாதீனத்தை குறித்து, விசுவாசிகள் எப்படிப்பட்ட நிலையில இந்த நாட்களில் நாம் இருக்க வேண்டும், அன்றைக்கு கொரிந்து சபையினுடைய நிலைகளை குறித்து பவுல் தெளிவாக சொல்கிறார். இந்த 10ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய வரலாறை குறித்து எச்சரிப்போடு பவுல் சொல்கிறது. யூத சரித்திரத்தை குறித்து ஆராயப்பட வேண்டும், யூதர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள் என்று சொல்லி பவுல் இங்கே அநேக காரியங்களை சுட்டி காட்டுகிறார். 2வது காரியம் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 15லிருந்து 22 வரைக்கும் கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதில் உலகத்துடன் ஒத்துப்போகும் காரியத்தை குறித்து பேசுகிறார். 3வது காரியம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23-33 வரைக்கும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று பல காரியங்களை குறித்து நமக்கு தெளிவான போதனைகளை குறித்து இங்கே சொல்கிறார். அப்போ தேவ பிள்ளைகள் விசுவாசிகளாகிய உடைய வாழ்க்கையில முக்கியமான நோக்கம் தேவனை பிரியப்படுத்த, அவருடைய மகிமைக்கு மேன்மையாக நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய நோக்கம் என்ன, தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று இங்கே நாம் எதை செய்தாலும் தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை நம்மிடத்தில் விரும்புகிறார் என்று கொரிந்து சபைக்கு எழுதும்போது இங்கே பவுல் தெளிவாக பேசுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 2வது காரியம், தேவனுடைய மகிமை மேன்மைப்பட செய்ய வேண்டும். அதை தேவனுடைய மகிமைக்காக செய்ய முடியாததோ அதை செய்யாமலே விட்டுவிட வேண்டும். எந்த காரியத்தையும் தேவனுடைய மகிமை இல்லை என்றால், தேவன் அதை மகிமைப்படவில்லை என்றால் அந்த காரியத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்று பவுல் அதை குறித்து இங்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப மகிமை மேன்மைப்பட வேண்டும், செய்ய வேண்டும்.
எதை தேவனுடைய மகிமைக்காக செய்ய முடியாததோ அதை செய்யாமல் நாம் விட்டுவிட வேண்டும் என்று இங்க தெளிவாக சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் நம்முடைய கீழ்ப்படிதல், நன்றி செலுத்துதல், அவருடனே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை குறித்தும் இந்த கொரிந்து சபைக்கு எழுந்தபோது இந்த ஆண்டவர் அதிகாரங்களிலே தேவன் நமக்கு சொல்லுகிறார். இங்க நாம் தெளிவாக பார்க்க முடியுது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நிருபங்களிலே பவுல் எழுதுகிற ஒவ்வொரு நிருபங்களிலும் கண்காணிச்சு பார்க்கும்போது சபையை குறித்து அதிகமாக, அவருடைய வாழ்க்கை குறித்து, அவருடைய ஊழிய காரியங்களை குறித்து, எல்லா காரியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தி எழுத முடியுது, நாம் பார்க்க முடியுது. நான்காவது காரியம் நம்முடைய ஜெபம், விசுவாசம், உண்மையோடு இருத்தல். இதன் மூலம் அவரை கனப்படுத்துகிறோமா? இந்த விதி, இந்த வழிகளிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம் இருக்க வேண்டும் என்று பவுல் இங்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபமா இருந்தாலும் சரி, ஜெப வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் நாம் தேவனோடு கூட எப்படிப்பட்ட உண்மையா இருக்கிறோம், இதன் மூலமா அவரை எப்படி கனப்படுத்துகிறோம் என்ற விதிமுறையை நம்முடைய வாழ்க்கையில முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று நாம் அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக. ஹல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும், புசித்தாலும், குடித்தாலும், ஹல்லேலூயா, அதை எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் செய்யற காரியம் ஆண்டவருக்கு மகிமைக்காக இருக்குதா? நாம் என்னெல்லாம் செய்யறோம் சற்று நம்ம யோசித்து பாருமே. இந்த பூமியில நம்ம நடக்கிற காரியங்கள் என்ன? நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் என்ன? நம்முடைய குடும்ப காரியங்களில் நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? நாம் தேவனோடு கூட எப்படிப்பட்ட நிலையில நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? அது தேவனுக்கு பிரியமா இருக்கா? அது காரியங்கள் தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதா இருக்குதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எனவே தான் நம்முடைய நடத்தைக்கு ஒரு வழியாக, நம்முடைய செயல்களுக்கு ஒரு பரீட்சையாக நாம் எதை செய்தாலும் தேவன் அதை விருப்பம் உள்ளவராய் அந்த காரியங்களிலே நாம் நடக்கிறோமா என்று தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நடக்கைக்கும் சரி, நம்முடைய வழிகாட்டியாகியும் நம்முடைய செயல்களிலும் சரி, பரீட்சையாக எந்த காரியம் செய்தாலும் நாம் இருக்க வேண்டும் என்று அவசியம் காணப்படுகிற தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்யுங்கள் என்று பவுல் இங்கு சொல்லுகிறார். அதே கொலோசியர் நிருபத்தில் கூட நீங்க வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா சொல்லலாம். அப்போ வார்த்தையா இருந்தாலும் சரி, நாம் செய்கிற எந்த செயல்களா இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லேலூயா செய்தாலும் சரி, அது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அல்லேலூயா நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நீங்க என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வார்த்தையில, செயல்ல. இன்னைக்கு அதிகமா ஜனங்க நம்ம என்ன செய்யலாம்? சினிமாவை பல மணி நேரம் பார்க்கறாங்க, நாடகங்களை பல மணி நேரம் பார்க்கறாங்க. ஜபிக்க வேண்டிய காரியத்தை விட்டுட்டு அப்போ எதை செய்தாலும் வேதம் சொல்லுது, நீங்க புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் எல்லாவற்றையும் அது யாருடைய மகிமைக்கா இருக்கணுமா? அப்ப நம்ம செய்து தேவநாமத்துக்கு மகிமையா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம பார்க்குற சினிமா, நம்ம பார்க்குற நாடகங்க, எத்தனையோ காரியங்கள், தேவையில்லாத பேச்சு, உலக பிரகாரமான வார்த்தைகள் மணிக்கணக்கா பேசுறமே, அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இந்த உலக இன்னைக்கு நிலையில ரொம்ப மோசமான நிலையில போய் கொண்டிருக்கு. அல்லேலூயா. உலகத்தினுடைய நிலைமை இன்னைக்கு மரணங்கள், தேவ பிள்ளைகளை, கொரோனா வைரஸினாலே வேர்ல்டு முழுவதும், உலகம் முழுவதும், கடந்த இந்த வாரத்தில் கூட இங்கிலாந்து தேசத்துல ஒரு கண்டெய்னர் லாரியில கிட்டத்தட்ட 40 பிணங்கள் அழுகின நிலையில வந்துதான். இன்னைக்கு தெரிஞ்சது சிலது தான், தெரியாம எத்தனையோ காரியம். நம்முடைய நிலைகள், வாழ்க்கை நமக்கு நிலையானது கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறார். அப்ப இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகள், ஜெபம் செய்தாலும் சரி, அவருடைய காரியங்களை நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பவுல் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க வார்த்தையினாலும் சரி, கிரியையினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை அவர் 15-18 சொல்ற மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஆமா மனைவிகளே உங்க புருஷருக்கு கீழ்ப்படிங்க. புருஷருக்கு சொல்ற 19 உங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமானத காரியத்தை நம்ம செய்யறோமா? ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சாப்பிடுற விஷயமா இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலும் சரி, அது தேவனுக்கு மகிமையா இருக்குதா? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் எல்லா அடங்கியிருக்கு. அது தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்ற எந்த வார்த்தையில தான் நிறைய பேர் கெட்டு போறாங்க, செயல்களில தான் நீ கெட்டு போறாங்க. ஹல்லேலூயா. அதனால நிறைய பேர் ஆசீர்வாதத்தை நம்ம சரியா பெற முடியல. ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு நினைக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை சரியா சுதந்திரித்து பண்ண முடியல. இதை நம்ம சற்று ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப கவனம், ரொம்ப அவசியம் நமக்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஏதோ ஆண்டோடைய வார்த்தை கேட்குறோம் போறோம், அதோட அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வேற யாரோ பேசுறாங்க, ஆண்டோடைய வார்த்தை கொடுக்குறாங்க, அதை கேட்குறோம், அதோட முடிஞ்சு போச்சு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குன்னு ஒரு விதிமுறைகளை கற்றுற வச்சிருக்கிறார். அதில் நம்ம எப்படி செயல்படுறோம்? நம்முடைய நடக்க எப்படி இருக்கு? நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு? நம்முடைய ஆண்டவரே நம்ம எல்லா கிரியைகள் எப்படி இருக்கு? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு? இதை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி இப்படிதான் இருக்கணும், ஒரு கணவன் இப்படிதான் இருக்கணும், ஒரு மனைவி இப்படிதான் இருக்கணும், ஒரு பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும். வேதம் தெளிவா நமக்கு சொல்லி இதெல்லாம் செய்யறது விட்டுட்டு மற்ற காரியம் செய்யறதுனால ஒரு ஆசீர்வாதமும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஆண்டவர் என்னோட இந்த வார்த்தைகளை பேசிட்டே இருந்தார். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அல்லேலூயா எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். ஆமென். 1 பேதுருல சொல்றார், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கூட சொல்றார். 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் வெள்ளத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அப்போ எதை செய்தாலும் யாருக்கு மகிமை உண்டாகணும்? தேவனுக்கு தான் மகிமை உண்டாகணும். அல்லேலூயா. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கிறோம். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படி செய்கிறோம். அப்போ உதவி செய்து கூட யாருடைய பலத்தால தான் உதவி செய்யறோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இதை செய்துட்டு அதை பண்ணிட்டு அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு இதை பண்ணிட்டு அப்படியே டமார் அடிச்சு விட்டுறோம் எல்லாருக்கும். அல்லேலூயா. அது கூட யாருடைய பலத்தால தான் நம்ம செய்யறோம்? தேவ பலத்தால் செய்யக்கூடாது. எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். அதான் சொல்றாரு. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவுடைய மகிமைக்குள்ள நம்ம வரணும்னா அந்த பாடுகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணுமா? வரும்போது சந்தோஷப்படணும், களி கூர்ந்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆனதால். அப்ப பாடு, கிறிஸ்தவனுக்கு பாடு இருக்கதான் செய்யும். அந்த பாடுகளில் நம்ம என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணும், களி கூர்ந்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. மகிழும்படி, களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதை செய்தாலும் அது தேவ நாமத்துக்கு மகிமையா தான் இருக்கணும். அது கர்த்தர் பரலோகம் அங்கீகரிக்கணும். நான் பண்ணிட்டேன், நான் அதை செய்துட்டேன், நான் அதை கொடுத்துட்டேன், நான் அது பண்ணிட்டேன், என்னாலதான் நடக்குது, நான் இல்லைன்னா குடும்பம் நடக்காது,
இந்த ஆள் வேஸ்ட், இந்த வீட்டுக்காரர் இருக்குது, ஏன் செத்தா கூட நல்லா இருக்கும், இந்த பொம்பளை எதுக்கு வேஸ்ட், இந்த பையன் எதுக்கு வேஸ்ட். இது கிறிஸ்துவ சமுதாயம் தான் இன்னைக்கு. எல்லாம் நம்மளால அல்ல, எல்லாம் யாருடைய பலத்தால தான் செய்ய முடியுது? கர்த்தருடைய பலத்தால தான் நம்ம செய்யணும். அது நான் அந்த காரியங்களில் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எதை செய்தாலும் ஒரு காரியத்துக்கு மற்றொரு உதவி செய்தால் கூட, அதான் சுவிசேஷங்களை சொல்ற மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்ல பார்க்கும்போது, 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்க பார்த்து இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க. நற்கிரியைகளை கண்டு, என்ன கிரியைகளை கண்டு? உங்களுடைய குணங்களை, உங்களை செய்கிற காரியங்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்ம செய்கிற காரியத்தை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை பார்க்கிறாங்க. அப்ப நம்ம செய்யற காரியம் என்ன இருக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்ன செய்யறீங்க? இந்த 4 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன ஜெபம் பண்ணிருக்கீங்க? என்ன தீர்மானம் பண்ணிக்கிறீங்க? எவ்வளவு நாள் இப்படிதான் போராட்டம் இருக்குது, ஆண்டவரே நாங்க இப்படிதான் வாழ்வோம், இப்படிதான் நடப்போம், ஏதாவது ஒரு காரியம் நீங்க செய்திருக்கிறீங்களா? இதுதான். எதை செய்தா எல்லாவற்றையும் புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் அது எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மகிமைக்கு என்று, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய க்ளோரி, மகிமை என்றால் க்ளோரி, ஆண்டவருடைய மகிமை, வல்லமை, அதுக்காகவே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். நாம மகிமைப்படணும். எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைப்படணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம சினிமா நாடகம் பார்க்கறதுக்கு ஒரு நாமத்துக்கு மகிமையா இருக்குமா? நீங்க பேசுற வார்த்தைகள் தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்குதா? நீங்க உடுத்துற வஸ்திரம் தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்கா? யோசிச்சு பாருங்க. தலையிலிருந்து உச்சக்கால் வரைக்கும் என்னெல்லாம் அலங்காரம் பண்றீங்க, அது தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்கா? ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சபைகளுக்கு போறாங்க ஜனங்க எல்லாம். எப்படி போறோம்? சத்தியத்தில் இருக்கிறோமா? வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? முன்னாடி எப்படியோ வாழ்ந்தோம், இப்ப நம்ம எது தேவநாமத்துக்கு மகிமையா இருக்குதா? இந்த போடுற இந்த வஸ்திரம் ஆண்டவர் விருப்பமா இருப்பாரா? கொஞ்சம் ஆண்களோ பெண்களை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. இது அலங்காரம் பண்றமே, இது பியூட்டி பார்லர் உள்ள போயிட்டு முகத்தை ப்ளீச் பண்ணிக்கிட்டு, அந்த புருவத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு, உதட்டுக்கெல்லாம் சாயை பூசிட்டு, இதெல்லாம் கைகள்லாம் மருதாணி வச்சுட்டு, கைகள்லாம் நைல் பாலிஷ் வச்சுட்டு, இதெல்லாம் செய்யணும் ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமா? அது இருக்குமா? யோசிங்க. விசுவாசியான வந்து பிராபோஜனத்தை வாங்குறாங்க, எப்படி ஆண்டவர் அதை கனம் பண்ணுவாரு? அதுதான் அந்த அதிகாரத்திலே போட்டிருக்கிறாரு. நான் நீங்க 10ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க, ராபோஜனம் எப்படிலாம் இருக்கு. அது எல்லாம் தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்கு. காலில் வரும்போது உங்க ஆண்டவர் சொல்ற, தேவ ஆலயத்துக்கு போகும்போது உங்க நடைய சீர்தூக்கிப்பார், நடைய கவனிச்சு போ, பாரு நடையில எப்படி இருக்கு. இதைதான் கர்த்தர் பார்க்கிறார். விசுவாசிங்க. இப்போ நிறைய பேர் லெகின்ஸ் ஃபேனை போட்டு, அது வீட்டுக்காரன் சரியில்லைன்றாங்க. மனைவிக்கு வந்து ஆலோசனை கொடுக்கணும். மனைவி ஒழுங்கு இல்லைன்னா சொல்லணும். அவன் சரியில்லைன்னா அதுக்கு மனைவியோட கூட ஜால்ரா போடுறான்னு அர்த்தம். அதுதான் பவுல் கண்டிக்கிறார் பாருங்க. சபைகள் இப்படி இருந்தாதான் பரலோகம் சந்தோஷப்படணும்னா, பரலோகம் களி கூறணும்னா பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க செய்யற காரியம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. இந்த சரீரம் அவருக்கு சொந்தம். நீ இதை அலங்காரம் பண்ணி இதை டெக்கரேஷன் பண்றதுக்காக ஆண்டவர் உனக்கு கொடுக்கல. இது கர்த்தர் வாசம் பண்ற இடம். இதுதான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல கண்டிச்சு பேசுறது கிடையாது. உபதேசம் சத்தியம் இதுதான். இந்த சத்தியத்தில் நீங்க நடந்து பாருங்க. வேதத்தை நல்லா தியானம் பண்ணுங்க, படிங்க. அசல் அப்படிதான் சொல்லியிருக்கு. எதை செய்தாலும் ஹல்லேலூயா, அது தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். ஆண்டவரே, நான் அந்த காரியம் செய்யணும்னா தேவன் நீங்க அங்கீகரிக்கணும் ஆண்டவரே, இல்லைன்னா அதை செய்ய மாட்டேன்ப்பா. முன்னாடி தெரியாம செய்த,
முன்னாடி தெரியாம பேசுறேன், அவதூறா பேசுறேன், கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், மற்றவங்களை குறை சொல்லியிருக்கிறேன், மற்றவங்களை குறிச்சு இப்படிலாம் நான் பேசி கிண்டல் பண்ணியிருக்கேன், கேலி பண்ணியிருக்கிறேன், உதாசீனப்படுத்திருக்கிறேன், அற்பமா நினைச்சிருக்கிறேன். ஆண்டவரே என்னன்னோ தகப்பன கனம் பண்ணல, தாயை கனம் பண்ணல, விரோதமான பல காரியங்களை பேசியிருக்கிறேன், என்ன நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியம் பரலோகத்துக்கு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறது, இது உங்க நாமத்துக்கு மகிமையா இருக்குமா, பிரியமா இருக்குமா, சற்று நீங்க யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் நற்கிரியை கண்டு, அவர் சொல்றார், உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தபடி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். இப்ப நம்ம வெளிச்சம் இருள்ல இருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை அறியாம இருந்தோம், இயேசு நமக்குள்ள வந்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டோம். இயேசு வந்தது நம்ம வெளிச்சம். அவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆண்டவரை அநேகர் பார்க்க, நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகளை கண்டு அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மாறி வரணும், வெளியே வரணும். மாறினாதான் நீ விசுவாசி. மனம் திரும்பிதான் ஞானஸ்தானம் எடுத்த. நிறைய பேர் மனம் திரும்பாமே ஞானஸ்தானம் எடுத்ததான். அந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. பாவத்தையும் விடல, எல்லாமே செய்யறாங்க, பேருக்கு மட்டும் கிறிஸ்தவங்க, அவ்வளவுதான். அதனால்தான் அப்போஸ்தலருடைய நடபடிகளில் 2:17 இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்க, நம்ம பல வருஷம் பிரசங்கம் கேட்கிறோம், ஒரு மனம் திரும்புதல் இல்லை, குறை சொல்றதுலாம் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. ஒண்ணுமே பாருங்க, மாற்றமே இல்லை. அப்போ ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அப்படியே தான் இருக்கிறோம், நாங்கள் ஒன்றுமே மாறல, ஆண்டவரை ஆசீர்வதிக்கவே மாட்டோம், எதுவுமே தர மாட்டோம். எப்படி தரோம்? நீங்கள் மாறாம எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நல்ல சிறப்பாக, நல்ல பிரதிஷ்டையோடு, நல்ல அர்ப்பணிப்போடு, வசனத்தை கீழ்ப்படிந்து இவ்வளோ அழகாக நடக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஹல்லேலூயா. அதுதான் பவுல் பேசுகிறார். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஆகையால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாய் இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றார். இயேசு உங்களுக்காகவே சிலுவையில மரித்திருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக எல்லாமே அவர் சிலுவையில சுமந்தார் தேவ பிள்ளை. அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை அவர்கள் கேட்ட போது இருதயத்தில் குத்தப்பட்டவராகிய பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம். அப்போது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீங்க. பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை கொடுத்துருக்கிறார் நிறைய பேருக்கு. அதை நம்ம அப்படியே சும்மாவே அப்படியே இருக்கும். சிலர் அந்த வரத்தை இன்னும் பெறாம இருக்கிறோம். சும்மா சிலர் அப்படியே வேலை இங்கே பிஸி, அது பிஸி, ஓடியே தான் இருக்கிறாங்க. எனி டைம் பாருங்க, போன்ல உட்கார்ந்தாங்கன்னா மணி கணக்கா பேசுறாங்க. என்ன சாப்பிட்டியா, என்ன குழம்பு வச்ச, என்ன இந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் இந்த மாதிரி என்னதான் தெரியல. பல நைட்டெல்லாம் போன்ல உட்கார்ந்து பாருங்க. தேவையானது நம்ம ஒரு கர்த்தருடைய பாடல், எத்தனையோ காரியம் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எதை செய்தாலும், புசித்தாலும், குடித்தாலும், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்துக்கு என்று, மகிமைக்கு என்று செய்யுங்கள். மகிமைக்கு என்று செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர் கட்டளையில உபாகத்துல 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்ட உபாகம் 10:12 தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இப்போது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளெல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. எப்படி இருக்கணுமா? நம்ம ஆண்டவர் சேவிக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க முழு இருதயம், முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கணும். சேவிக்கிறதுனா ஆண்டவரை நீ தேடி எப்படி ஆராதிக்கிற, எப்படி ஜபம் பண்றீங்க, அது ஆரம்பத்திலே உங்களுக்கு மேலோட்டமா கொடுத்த ஜபம், விசுவாசம் உண்மையோடு இருந்தால் இதன் மூலம் அவரை கனப்படுத்துகிறோமா, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? ஜபமும் பண்றது கிடையாது, விசுவாசமே இல்லை, உண்மையும் இல்லை. நிறைய பேர்கிட்ட உண்மை இல்லை.
உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். நம்ம உண்மை இல்லாதனால தான் நமக்கு உயர்வுக்குள்ள வர முடியல. அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா இருந்தா உன்னை அநேகத்துல அதிகாரியா வைப்பார். இப்படி வைப்பாரா? யோசேப்பு பாருங்க, வெறும் கையோடு தான் போறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவனுக்கு அவ்வளவு பெரிய வாஞ்ச தாகம். வெளி தேசத்துல கொண்டு போய் ஆண்டவர் அவனை உயர்த்தி வைக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு பரிசுத்தம். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றார் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவரிடத்துல அன்பு கூர்ந்து, அவரிடத்துல நம்முடைய உண்மை, நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட நம்முடைய அந்த உறவு முறை எப்படி இருக்கு, அந்த ஐக்கியம் எப்படி இருக்கு, ஜெப வாழ்க்கையில நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசத்துல தேவனோடு கூட நம்ம எப்படி ஐக்கியம் இருக்கிறோம், உண்மையோடு கூட தேவனோடு இருக்கிற எப்படி, எதை செய்தாலும் ஜெபம், விசுவாசம், உண்மை, ஐக்கியம் இதெல்லாம் கர்த்தர் பார்க்கதான் செய்கிறார். எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. அப்பதான் சொல்றார் ஆண்டவர், இப்போது இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் வழிகளில் எல்லாம் நடந்து கர்த்தருக்கு பயந்து. ஆண்டவருக்கு பயப்படுறோமா? ஆண்டவருக்கு பயந்தா எப்படியா பியூட்டி பார்லர் உள்ள கால் போவோம் உனக்கு? ஆண்டவருக்கு பயந்தா எப்படி நைல் பார்லர் நைல ஃபுல்லா நீட்டா பெருசு பெருசா டிசைன் எப்படி பண்ணுவ? இது கர்த்தருடைய சரீரம். ஹல்லேலூயா. நீ அப்போ ஆவியான உள்ள இல்ல, உனக்கு உலகம் வந்திருக்குது, உனக்கு ஆசை உலகத்துல நீ அழகா இருக்கணும், உன்னை டெக்கரேஷன் பண்ணி பார்க்கணும், நீ காட்டணும்னு சொல்லி உன் அழக மற்றவங்க பார்க்கணும் தான் இது நீ விரும்பி உன்னை அலங்காரம் பண்ற. ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா, உனக்குள்ள இருக்கிற அந்த ஜெப ஆவி, உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும். அல்லேலூயா. ஆமென். செந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ டெக்கரேஷன் பண்றியே, அது கர்த்தருடைய ஆவியான ஒரு வாசம் என்ற சரீரம். முன்ன தெரியாம இருக்கலாம், அறியாம இருந்த காலம் வேற. இன்னைக்கு பாரம்பரிய சபைக்குள்ள இஷ்டமோட வாழறாங்க. சபைகளும் நிறைய பேர் கண்டிக்கிறது கிடையாது. கண்டிச்சா விசுவாசிங்க உபதேசத்துல சத்தியத்துல கரெக்டா நடத்தினா அந்த பிள்ளைங்க உண்மையாகவே கர்த்தர் ஒழுக்கமா நல்ல ஆவிக்குரிய ஜீவித்துல, ஜெப வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, அவங்க வேத வாசிப்புல, ஆண்டவருடைய காரியங்களில வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவாருங்கள. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்க இதுதான்ப்பா சத்தியம். ஒரு சினிமா நடிகர் அவங்க பண்றாங்க, அவங்க டெக்கரேஷன் பண்றாங்க, மேக்கப் போட்டு வந்து அவங்கள ஃபிலிம்ல எடுத்து அவங்கள போட்டு காட்டுறாங்க. அவங்க ஃபுல்லாக நரகத்துக்கு தான் அவங்க வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டு சும்மா பேருக்கு தான் அப்படி இப்படி இருக்கிறாங்க. உண்மையான மன திரும்புதல் இருந்தால் அதெல்லாம் விட்டு வெளியே வரணும். எல்லாம் விட்டு வெளியே வந்தால் தான் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லைஃப்ல வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம நிச்சயம் உயர்த்த கனப்படுத்த. நான் அப்படிதான் வாழ்வேன், நான் அப்படிதான் ஜெபிப்பேன், இப்படிதான் நடப்பேன் ஆண்டவரே என்று யார் சிந்திக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களை உண்மையா அவங்களை உயர்த்திட்டே இருப்பார். அதான் அவர் வரும்போது தெசலோனிக்கல்ல சொல்றாரு, அவர் வரும்போது எப்படி இருக்கு நம்ம சபை. 1 தெசலோனிக்கல்ல அழகா சொல்றாரு பாருங்க. பிரைஸ் எல்லாம் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 23 சமாதானத்தில் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதேதான் நீங்க வாசிங்க. உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் அவர் கட்டளையின்படி பயந்து அவருக்கு நடந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் இப்படி இருந்தீங்கன்னா அப்படிதானே சொல்றாரு. அந்த வாசித்தீங்கள உபாகம் 10:12 அவரிடத்துல அன்பு கூர்ந்தால். அப்போ உண்மையா அவரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைங்க அவங்க வாழ்க்கை உண்மையா கர்த்தரோடு கூட அவங்க இணைந்து இசைந்து நடப்பாங்க. அல்லேலூயா. அவரை கட்டாயம் அவங்களோட வாழ்க்கையில முக்கிய நோக்கம், அவங்க நடக்கிற விதம் எல்லாம் வச்சு நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிற ஒரு நன்றியோடு கூட அவரையே சார்ந்திருக்கிற ஒரு இருதயம் இருக்கணும். கீழ்ப்படுதல் இருக்கணும், நன்றி உள்ள இருதயம் இருக்கணும். நம்ம எப்படி இருந்தோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கிறாரு, இதை தான் கர்த்தர் பார்ப்பார். எனக்கு சத்தியத்துக்கு மீறி போயிட்டு ஒரு மாதிரி இருந்தாங்கன்னு எனக்கு பிடிக்கவே மாட்டேன். எனக்கே அருவருப்பா இருக்குன்னா அது கர்த்தருக்கு எப்படி விரும்புவார் யோசித்து பாருங்க. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஒரு ஆள் அப்படிதான் முன்ன இதெல்லாம் பண்ண போறேன், இதெல்லாம் செய்ய போறேன்.
தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பியூட்டி பார்லருக்காக நான் படித்தேன், நான் இதை பண்ண போகிறேன், இன்னும் செய்யுது, அதெல்லாம் நீங்கள் போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளை நீங்கள். ஆண்டவர் நமக்கு நிறைய வழிகளை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தருவார். ஜெபம் பண்ணுங்க நீங்கள். அல்லேலூயா. நமக்கு வேண்டாம் தேவ பிள்ளைகள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? யோசுவா தான் சொல்கிறாரு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நானும் என் வீட்டாரும் 24 சொல்லனா அழகாக ஒரு வார்த்தை கீழே சொல்கிறாரு. நானும் படி கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியருடைய தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா சொல்றாரு பாருங்க, அவன் என்ன ஒரு நோக்கம் பண்றான், தீர்மானம் எடுக்கிறான். அப்போ நம்ம தீர்மானம் எடுக்கிறதுல சரியில்லை. நியூ இயர்ல தீர்மானம் எடுத்தாங்க, எல்லாம் குப்பை தொட்டியில் போயிடுச்சு, எல்லாம் பேக் பண்ணி போட்டாங்க டஸ்ட்பின்ல. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பிஸிங்க, நான் ஜாப் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஜாப் பண்ணல, பைபிள் வாங்கணும், டைமே கிடைக்கலங்க, டைம் கிடைக்க மாட்டேன். நிறைய நாட்டு சிஎம் பாருங்க பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 1 கோடி சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பிஸி ஆயிடுச்சு, தூக்கம் கூட இல்லை, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு லீடர் பாருங்க என்ன அழகா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவன் தாம் விரும்பதை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு சில வாய்ப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். கெட்டது இருக்கும் இந்த உலகத்துல, நீங்க நல்லதை தேர்ந்தெடுக்கணும். ஆண்டவர் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் நடப்பேன். அவன் சொல்றான், நீங்க எகிப்துல இருக்கிற அந்த நதிக்கு அப்புறத்துல இருக்க உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, இல்ல நீங்கள் வாசம் பண்ணுகிற எமோரியருடைய தேவர்களை சேவிப்பீர்களோ, அதுக்கு எனக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேச சொல்றாரு. ஆனா நானும் என் வீட்டாரோ என் குடும்பமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய பேச்சு எப்படி இருக்கு, நம்முடைய செயல் எப்படி இருக்கு, நம்முடைய நடக்க எப்படி இருக்கு, நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கு, நம்முடைய ஜீவி எப்படி இருக்கு, மொத்தத்துல இதை கொஞ்சம் சற்று நீங்க யோசித்து பாருங்க. தேவன் நம்ம செய்யறதை அங்கீகரிப்பாரா? தேவன் நம்ம செய்யற காரியங்களை விரும்புவாரா, இல்ல அருவருக்கிறாரா? சற்று நீங்க யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை யாரை சேவிப்பது என்று தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு யாரை சேவிக்கிறோம், யாருடைய பிள்ளை, நம்ம எப்படி வாழ்ந்தோம், முன்னாடி எப்படி இருந்தோம், முன்னாடி எப்படி சாபத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்கு ரத்தத்தால கழுவிருக்கிறார், அவருடைய பிள்ளையை நம்மளை மாற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை சேவிப்பது ஒரு தடவை மட்டுமில்லை, தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் நீங்கள் தீர்மானம் அல்ல, வாழ்நாள் முழுவதும். அவங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க 1ஆம் அதிகாரம் யோசுவாவில் நீங்க 16ஆம் வசனத்துல படிச்சு பாருங்களேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார். பாருங்க, யோசுவாவுக்கு பிறகு யார் லீடர் ஆக்குறார்? ஆண்டவர் யோசுவா. அப்ப யோசுவா கிட்ட ஜனங்க சொல்றாங்க, நாங்க உமக்கு மோசைக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுத்தோம். யோசுவாவுக்கு பிரதிப்பா, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறது எல்லாம் நாங்கள் செய்வோம், நீர் எங்களை அனுப்புவோம் இடமெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம். ஜனங்க பேசுறாங்க, தீர்மானம் பண்றாங்க. அல்லேலூயா. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கட வேண்டும். பலம் கொண்டு திடமனதை மாத்திரம் யோசுவாவுக்கு சொல்றாங்க ஜனங்க. அல்லேலூயா. விசுவாசிங்க ஒன்று அழகா ஒரு தீர்மானம் பண்றாங்க பாருங்க. நம்ம என்ன இப்ப தீர்மானம் பண்றோம்? ஐயா ஒரு ஜெபம் பண்ணலாம், ஐயா இது பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எப்படா கேட்குறீங்களா? ஜபத்துக்கு வரணும்னா ஐயா உங்களுக்கு உடம்பு சொல்லியே,
இந்த வேறு நேரம் ஜபத்துக்கு வேறு வச்சிட்டாரு, அவருக்கு வேறு வேலை இல்லை. எவ்வளோ சொல்லிப்பீங்க, கத்துறவங்களை வேலை எல்லாம் கஷ்டம் வச்சிட்டாரு. ஆமாம், யோசித்து பாருங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் கத்துற பார்த்த நடக்க முடியலையா? ஃபுல்லாக ரெஸ்ட்டில் உட்காந்துக்கிறீங்களா? முடியலதான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் கால்வலி, சரீர பலவீனம் வரும். இவ்வளோ போய் பேசுகிறீங்க, இதெல்லாம் கத்தர் பார்த்தார். எவ்வளோ அபாண்டமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, சுயநலத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்க. வீட்டுக்காராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், அப்பா அம்மா இருந்தாலும், எல்லாருக்கும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்தீங்க உங்களுக்கு தெரியும், கத்தருக்கும் தெரியும். இன்னமும் நீங்கள் பாஸ் செய்து தான் இருக்கிறீங்க. இன்னமும் அல்லேலூயா. தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆமென். நம்ம அடிக்கடி நம்ம விசுவாசத்திலும் தேவனுக்குள் கீழ்ப்படுதல் விடாமுயற்சி உடையவளாக இருக்கணும். யோசுவா அதுதான் சொல்கிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிதில் அதை விட்டுடவே கூடாது. அடிக்கடிக்கு நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம நிறைய பேர் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், சுகர் இருக்குதா, ப்ரெஷர் பார்க்குறோம். அது மாதிரி நம்ம விசுவாசம் கரெக்டாக இருக்குதா, நம்ம கீழ்ப்படுதல் கரெக்டாக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, இல்லை ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டாரா, நம்ம ஆண்டவர் விட்டோமா? அவர் விட மாட்டார், எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கணும். நம்ம தான் ஆண்டவர் விட்டு போயிடும். இதை நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும்னா எப்படி? நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை நம்ம நடக்கையை பார்த்தாலும் தெரியும். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்துக்கு என்று எப்படி இருக்குமா, மகிமைக்கென்று செய்யுங்கள். கர்த்தருடைய மகிமை, நீங்க செய்கிற காரியம் அது மகிமையா இருக்குதா? தேவன் உள்ளங்கையில் நம்மளை வரைந்திருக்கிறாரு. அந்த கையில மருதாணி வச்சுட்டு பார்த்து நீங்க அழகு பார்க்குறீங்க. 10 விரல், 10 விரல், காலுக்கு இருக்கிற 10 விரல் வச்சு டிசைன் பண்ணி அழகா இருக்கா பார்க்க. மண்ணுக்கு தான் போக போகுது அந்த சரீரம். ஒரு நாள் மண்ணு தான் மக்கி போகுது. முகத்தை எந்த அழகு பண்ணணும், என்னென்ன கலர் கொண்டு வரணும், யூடியூப்ல பார்த்து டிசைனாக அப்படியே பளிச்சுனாக்குறாங்க. ஆவியானவர் உள்ள இருந்தாலும், தேவ பிரசனம் உள்ள இருந்தாலே அந்த முகத்துல தேவ பிரசனம் தெரியும். செடிக்கிற முகம் பார்த்தாலே தெரியும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஒரு பிரதிஷ்டை பேர் மட்டும் தான் ஜோமானமும் சத்தியத்துக்கு கேட்குறது மட்டும் தான். திருமண நேரத்துக்கு பியூட்டி பார்லர் போய் உட்காந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். அந்த மேரேஜுக்கு இயேசு கிறிஸ்து வருவார் நீங்க நினைக்கிறீங்க, வரவே மாட்டார். அவருடைய பிரசனத்தினால உங்களை வந்து கனம் பண்ண வேண்டிய ஸ்டேஜில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பியூட்டி பார்லர் போய் உட்காந்து படுத்துறீங்க. போட்டு அந்த மாவுக்கு என்ன பூசுறாங்கன்னு பூசி அப்படியே படுக்க வச்சுருக்காங்க. அல்லேலூயா. கேட்கட்டும், எல்லாரும் அதுதான் பேசுறாங்க. சத்தியத்தை சபையில் பேச வேண்டியதுதான் எனக்கு மனசில் ரொம்ப காரியம் பாரம். பேசணும், ஆவியானவர் சொன்னதை தான் நான் பேச முடியும். எல்லாரும் கேட்கட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, யோசுவா எடுக்கிற தீர்மானம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சொல்றார். அப்போ அவன் என்ன சொல்றான்? 14:24 சொல்றாரு, நீங்க ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை நீங்கள் அகற்றி விட்டு கர்த்தரையே சேவிங்கள். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அதனால்தான் நீங்க மறுபடியும் சொல்ற, கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததா கண்டா சரி பரவாயில்ல, நீங்க எப்படியாவது நீங்க இருந்துக்குங்க என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிறவங்க பிதாவை சேவித்த தேவர்களை சேவிக்கிறீர்களோ, இல்லை நீங்கள் வாசம் பண்ணுகிற குடிகளாகிய எமோருடைய தேவர்களை சேவிக்கிறீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றார். அப்படின்னா என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில் என்னன்னா, விசுவாசத்தும் தேவனுக்கு கீழ்ப்படுதல விடாமுயற்சி. அவனுக்குள்ள இருக்கிற அந்த விடவே ஆண்டவர் அவனை அழைத்த நோக்கம், திட்டங்கள், அவர் என்ன சொன்னாரோ அதனுடைய காரியத்துல தான் கண்ணோக்கு முக்கியமா. ஆண்டவர் முன்னோக்கி செல்கிற காரியத்துல தான் வைராக்கியமா இருந்தார். ஜனங்களே அப்படி நடத்துறார். அப்போ நம்ம அவனுக்கு கர்த்தர் மேல் இருந்த இருக்கும் பயத்தை காட்டுது. நீங்க அதை 14 சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து சத்தியத்தின் மேல் இருக்கிற ஒரு பற்றுதலை, தேவனுடைய வார்த்தை மேல் அவனுடைய உண்மையான கீழ்ப்படுதலையும், உலக காரியங்களில் இன்பங்களோடு கூட இணைந்துள்ள பாவ இச்சைகளை வெறுத்து தடுதலையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதனால உலக காரியம்லாம் உங்களுக்கு வேண்டாம் சொல்றாரு. தேவன் மேல நீங்க ஒரு பற்றுதலா இருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய வார்த்தையும் சரி, அவருடைய உண்மையான கீழ்ப்படுதலும், உலக இன்பங்களோடு கூட இணைந்து வாழக்கூடிய அந்த பாவ இச்சைகளை நீங்க வெறுத்து தள்ளி கர்த்தரையே நீங்க சேவிங்க.
அல்லேலூயா. அப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும் தெய்வத்தில். இது மாதிரி நீங்கள் இருந்தால் தான் விசுவாசி சத்தியத்தில் நீங்கள் ஸ்திரமாக நீங்கள் நிற்க முடியும். வரப்போகிற காலங்கள் இன்னும் பயங்கரமான காலங்கள் வரும். ஏதோ சரி நம்ம போகிறோம், ஏதோ ஜாலியாக உலக பிரகாரமாக நிறைய கண்டு மேலான சத்தியத்தில் சில இடங்களில் உண்மையான பரிசுத்தவான்கள், உண்மையான கர்த்தருடைய காரியங்களை உண்மையாக வெளிப்படுத்தி போதிக்கிற தேவ மனுஷர்களும் இருக்கிறாங்க. ஒரு சில மேலோட்டமாக வச்சு விசுவாசி எப்படியோ போட்டு சபை நடக்குது, அவ்வளோதான், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நான் சொல்றது இல்லை, இந்த கடைசி காலம் நம்முடைய உபதேசத்திலையும் சத்தியத்திலும் நம்ம சரியில்லைன்னா நாம பரலோகத்தில் போய் நிற்கவே முடியாது. இதை நீங்கள் கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சாகணும். ஜனங்க எப்படியே போகிறாங்க, நம்ம அவங்கள கண்டுக்கூடாதுன்னுட்டோம்னா எதுக்கு? அதனால சில வேலை சொல்லுங்க, சில சொல்கிறாங்க, ஐயா வந்து தனியாக சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாரும் இதுலேயும் கண்டிக்க தானே வச்சிருக்கிறார் ஊழியக்காரனே. இதில் வேற நிறைய பேருக்கு அதில் வேற அவ்வளோ ஒரு வெக்கம் அவங்களுக்கு. தேவன் ஒரு நாள் நீங்கள் போய் நிற்கும் போது ஆண்டவர் உங்களை நியாயத்திற்கு போகிறாரு. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தால் நிஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசின்னு சொல்ல போகிறாரு. அப்போ எல்லாரும் போய் தானே ஒரு நாள் நிற்க போகிறோம் ஆண்டவர்கிட்ட. சத்தியம் தான் நமக்கு. ஏதோ போன கடமைக்காக ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஆட்களை போல நம்ம போயிட்டு வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு எது கிறிஸ்துவ வாழ்க்கை? உண்மையான சத்திய வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு? அல்லேலூயா. முதலாவது ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் உண்மையாக நேசிக்கணும். அதுதான் உண்மையாக நேசித்தா எல்லாத்தையும் நம்ம வெறுத்து தரும். உண்மையாக நேசிக்கும் தேவன் தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமான நியாயத்திற்கு நமக்கு உண்டு. அல்லேலூயா. இறுதியில் ஒரு அழிவு நமக்கு வரும். அதை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மறந்துடாதீங்க. அதான் 24:20 சொல்கிறாரு, யோசுவா சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவனை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஒரு நாள் நிச்சயமாக உங்களை நிர்மூலமாக்குவார். அப்போது நம்ம கர்த்தரை விட்டுட்டு போகிற காரியங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய காரியம். அதான் யோசுவா 23 சொல்ற 11-12 நீங்க படிச்சு பாருங்களேன். 13 வரைக்கும் படிங்க. யோசுவா 23:11. ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆத்துமா குறித்து என்ன பண்ணும்? மிகவும் எச்சரிக்கையா. என்ன ஏன் எச்சரிக்கையா சொல்ற? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் யாரும் நாமத்துக்கு மகிமையா இருக்கணும். அப்ப நம்ம இதை தான் நீங்க சிந்திக்கணும். எதை செய்தாலும் என்ன பண்ணாலும் இது தேவ நாமத்துக்கு மகிமையா இருக்கா? அதான் சொல்றேன், உங்க ஆத்துமாக்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். நம்ம இன்னைக்கு அதனாலதான் நிறைய தப்பு பண்ணிடுறோம். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து நீங்க அவரிடத்துல பெண் கொடுத்து பெண் எடுத்து என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. நீங்க அவர்களிடத்துல உறவாடினால் இன்னைக்கு மேலோட்டமா சொத்து இருக்குதா? சொத்து தராங்களா? நகை தராங்களா? ரொக்கம் தராங்களா? இதுதான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இது தேவனுக்கு மகிமையா இருக்குமா? ஆண்டவர் இந்த மகளை தான் என்னுடைய மகனுக்காக வைத்திருக்கிறாரா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. அதனால உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஜாதிகள் உங்களுக்கு விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்கு உங்களை அழைத்து போக மட்டும் அவர் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார் என்று நிச்சயமாக அறியுங்கள். அதனால தான் நமக்கு பிரச்சனை, பாடு, கஷ்டம். நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை போய் சிக்கி கொண்டு மாட்டிட்டு வந்து, ஏன் இந்த ஆண்டவர் நமக்கு ஜபத்தை கேட்குறாரா? நான் அவரை தானே தேடி போகிறேன், சர்ச்சுக்கு அவரை தானே ஆராதிக்கிறேன், எதுக்கு நான் இன்னும் சபைக்கு வரணும், நான் எதுக்கு வந்து என்ன பிரோஜனம், எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுவார்? அல்லேலூயா.
அதாவது நம்ம எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு செய்யணும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதனால மேத்யூல சொல்றார் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவர் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலகத்தில் சேர்த்து வைக்கிறதுல அவைகளை நீங்கள் பரமப்பிதா என்ன பண்ணுறான், அவைகளை பார்க்க நீங்கள் கவலைப்படாதே. இதெல்லாம் எதை குறிச்சும் நீங்கள் 6ஆம் அதிகாரம் முழுவதும் பாருங்க. எல்லா உபவாசத்தை குறித்து சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை குறித்து சொல்கிறாரு, பரலோகத்தில் பொக்கிஷத்தை எப்படி சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாரு. 2 எஜமான ஊழியம் செய்து உங்களால் என்ன பண்ண முடியாது, மற்றவனை ஸ்நேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை ஆசை பண்ணுகிறான், உலக பொருளுக்கும் என்ன செய்வோம், எப்படி இருப்போம், எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறோம். எல்லாத்தையும் நமக்கு எச்சரிப்போடு கூட பேசிட்டே வரார். அல்லேலூயா. உடைக்காக நீங்கள் கவலைப்படுறதில்ல, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள், அவைகளை உழைக்கிறதும் இல்லை. சாலமோன் எப்படிலாம் வாழ்ந்தார், எப்படிலாம் நடந்தார். அப்போ விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடும் காட்டு புல்லுகளுக்கு தேவன் உடுத்துவித இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதையால் எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுக்கு கவலைப்படாதீர்கள். இவையெல்லாம் யார் நாடி போறாங்க, அஞ்ஞானிகள். அதான் 33 தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நம்ம யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யோசுவாவை இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை சேவிப்பதே ஒரு தடவை மட்டுமில்லை தேர்ந்தெடுத்துக் கொள்வது தீர்மானம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அதை தான் யோசுவா போதிச்சு அவங்களை வழிநடத்தி வர. உங்கள் வாழ்க்கையில எப்படி நீங்க நடக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட பங்கு உள்ளவர்களா இருக்கோம், இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கவலை கஷ்டம் இந்த பிரச்சனை இதுதான் நம்ம நினைக்கிறது. அவரை முதல் கர்த்தரை விட்டோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கம் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவர் தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யோவான் 4:34 சொல்றாரு. யோவான் 4:34 அழகா ஒரு வார்த்தை பேசுறாரு. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது சொல்றாரு. அவரை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக. ஹல்லேலூயா. சிஷ்களோடு கூட ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட பேசிட்டு அப்படியே வரார். ஊழியம் செய்கிறார். எப்படி அழகாக கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்றார். இயேசு அவர்களை நோக்கி நடக்கிற சீஷர்கள் அவர் நோக்கி, ரபி போஜனம் பண்ணவங்க என்ன பண்ணாங்க என்று வேண்டிக் கொண்டார்கள். அதுக்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரை ஒருவர் பார்த்து, யாராவது ஒரு போஜனம் கொண்டு வந்திருப்பார்களோ என்றார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய சித்தத்தை செய்வது தான் ஒரு போஜனம். அல்லேலூயா. விசுவாசிங்க, நம்ம முதல் கர்த்தருடைய காரியத்தை செய்வது தான் முதல் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம். இயேசு ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தார். ஒரு பிதாவுடைய சித்தத்தையே செய்து முடிச்சுப்பார். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழணுமா? ஆண்டோடைய திட்டம் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதா? இல்லையே. நம்ம சுய விருப்பத்தான சொந்த காரியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். யோவான் 17:4 சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். சொல்ற இயேசு கிறிஸ்து, பூமியில உண்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து. அப்ப நமக்கு பூமியில அவர் தெய்வீக திட்டத்தை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்து முடிப்பதற்காக தான் தேவன் இந்த பூமியில் அனுப்பினார். அப்ப நாம கூட தேவன் நம்மளை எதற்காக தெரிஞ்சுக்கிறார்? அவருடைய சித்தத்துக்காக தான் தேவன் நம்மளுக்கு உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக இப்படிதான் நடப்பு ஆண்டவர், இப்படிதான் ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கும் ஆண்டவரே, என்னுடைய நடக்கை எப்படிதான் இருக்கும் ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் எப்படிதான் இருக்கும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எல்லாருக்கும் முன்மாதிரி அப்படிதான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, அவங்கள காப்பி அடிக்காதீங்க. யார் பண்ணாலும் அது கர்த்தருக்கு ஒரு நாள் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய ஜீவி எப்படி இருக்கு, நம்முடைய நடக்க எப்படி இருக்கு, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக இருக்குதா?
இதைத்தான் நீங்க மனசுல வைக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா சிந்தித்து பாருங்க, இது தேவனுக்கு மகிமையா இருக்குமா? நம்ம செய்யற காரியம், இந்த காரியம் மகிமையா இருக்குமா? டோட்டலா கொஞ்சம் யோசிச்சு. அப்போஸ்தலர் 20:24 சொல்றாரு. அப்போஸ்தலர் 20:24 ஒரு சம்பவம் இங்கே பவுல் சொல்றாரு, ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் படித்து நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும் அளவும் விரும்புகிறேன். எதை விரும்புறான்? நோக்கம் பாருங்க. நான் எதையும், அவருக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை. அல்லேலூயா. 13 கட்டுகள் உபத்திரவங்கள் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான பட்டணந்தோறும் தெரிவித்தது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளுக்கு ஒன்றும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்படேன். பிராணனையும் நான் அருமையா எண்ணேன். பிராணனா என் உயிர் கூட எனக்கு அருமை கிடையாது. அல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும், தேவனுடைய கிருபை முடிய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணபடி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பெற்ற ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன், நிறைவேற்றவே விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க எல்லாரும். அப்ப நமக்கு நோக்கம் இருக்கும், ஒரு தீர்மானத்தோடு நம்ம நடக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகிமையாய் நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களை பழைய ஏற்பாட்டு கால யாத்ரா புஸ்தகத்தில் கூட 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்க 1ஆம் வசனம் சொல்லி படிச்சு பாருங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அப்படி கொண்டு வந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து எங்க மூழ்கடிக்கு போட்டார், செங்கடல்ல போட்டார். மோசஸ் பாடுறாரு. அல்லேலூயா. மோசையை மீறியாம என்ன பண்றாங்க, பாடுறாங்க. மகிமையாய் இந்த அதிகாரம் ஆண்டவர் செய்த காரியங்களை குறித்து கர்த்தரை உயர்த்துறாங்க. மகிமையாய் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரே கர்த்தர் என் பலனும் என் கிருபையும், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவர் வாசஸ்தலத்தை அமைத்தவன், அவரே தகப்பனுடைய தேவன், அவரை நான் உயர்த்துவேன். அவர் கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துறாங்க பாருங்க, அவரை பாடி துதிக்கிறாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மற்றவங்களுக்கு நாம சொல்லணும், மற்றவங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அவருடைய மகிமை மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்படி வெற்றி சிறந்தாரா? செங்கடல்ல கொண்டு வந்து ஆண்டவர் எத்தனை வருஷங்கள் அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசஸை கட்ட கொண்டு வந்து அல்லேலூயா மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்து முடிச்சார். அப்போ மோசஸ் மூலியமா அப்படி நாம என்ன பண்ணிட்டு மகிமை பெற்றோம், நம் மூலியமா நாம மையப்படுதா? யாத்ராகம் 24:16-17 சொல்ற. யாத்ராகம் 24:16-17 ஒரு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. பாருங்க, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல என்னதான் தங்கியிருந்த. மோசே போய் மலையில ஆண்டவரோடு கூட இருக்கிற மகிமை, அந்த மலை சீனாய் மலை முழுவதும் அந்த மகிமை, அந்த வல்லமை தங்கி இருந்துதான். அல்லேலூயா. அவர் மலை மேலே ஏறின போது ஒரு மேகம் அந்த மலையை மூடிற்று. அல்லேலூயா. மோசே மலை மேலே ஏறும்போது அந்த மேகம் என்ன ஆயிட்டான்? அப்ப நம்ம மேல தேவனுடைய மகிமை, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுமே. அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் யாரும் மூடுதான்? அப்ப நம்மளை மூடி தேவ மகிமையை கர்த்தர் நம்மளை மூடி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பேச்சினால, என்னுடைய செயல்னால, என்னோட கிரியினால ஒண்ணுமே கிடையாது. அப்படி மகிமை தான் நம்ம உயர்த்தும். அல்லேலூயா. சிலர் மணிக்கணக்கா என்னதான் பேசுவாங்கன்னு தெரியல, பேசுவாங்க. நான் வந்து வேற வேலையை கேட்டு போச்சு, வேற பேசிட்டு மொத்தத்தில் என்ன பண்ணுவாங்க, 2 மணி நேரம் பேசுவாங்க. அந்த 2 மணி நேரம் ஆண்டவரோடு பேசுறாங்க.
எல்லாம் பேசி முடிச்சு நான் வேற வந்து ஒரு வேலையே கெட்டு போச்சு, கெட்டுதான் போச்சு. அப்புறம் என்ன யோசிக்கணும், முன்னாடி நம்ம என்ன பண்றோமே, இதை செய்யறோமே, ஒருத்தருக்கு நமக்கு யாரு நம்ம சேர்த்து நமக்கே தெரியும், இதை பண்றோமா, இங்க போறோமே, இதை செய்யறோமே, இதை வாங்குறோமே, இது பண்ணிட்டு கொண்டிருக்கோமே, இதை பேசி கொண்டிருக்கோமே, இது தேவன் விரும்புகிறாரா அப்படின்னு நம்ம சந்தித்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருந்ததுன்னா உண்மையா நீங்க ஆண்டோட பிள்ளைங்க, ஆண்டோட கீழ்படுகிறீங்கன்னு அர்த்தம். பண்ணிட்டு 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 எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவரை என்ன மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க, எத்தனை முறை தான் மன்னிப்பாரு? ஒரு வசனத்துக்கு மன்னிக்கிறதுல ஒரு தைரியம் இருக்குது, அது கிருபை காலம். ஆண்டவர் வரப்போற சீக்கிரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால தான் 1 சாமுவேல்ல 4ஆம் அதிகாரம் 21, 22 மகிமை இஸ்ரவேலரை விட்டு போயிற்று, விலகி விட்டு போயிற்று. காரணம் என்னன்னா, ஏலியுடைய பிள்ளைங்க செய்த பாவத்தின் நிமித்தம் பிடிபட்டது. அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அப்ப தேவனை பற்றி பிடிபட்டு போனதுபடினாலும் மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன ஆயிட்டான்? விலகி போயிற்று. மகிமை இஸ்ரவேலோடு தான் இருந்தது. ஆனா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி போனாங்க. ஆண்டவர் விட்டு அவங்களை விலகி போயிட்டார், பெலிஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். அதனால தான் ஏலியுடைய பிள்ளைங்க, ஊழியக்கார பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத விசுவாசி பிள்ளைகளை இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை. ஆண்டோடைய மகிமை அந்த வீட்டில் இருக்குமா, அந்த பிள்ளையோடு இருக்குமா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. வினகாசுடைய மனைவிக்கு அந்த நேரத்தில் நல்ல பிரசவ நேரத்தில் நம்ம ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். வெட்டி பிடிப்பட்டது. அவருடைய மாமனுடைய புருஷனும் இறந்து போனபடினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் மகிமை. ஆண்டவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. காரணம் ஏலியுடைய பிள்ளைகள் பாவம் செய்ததுனால தேவன் பெலிஸ்தருடைய கையில இஸ்ரவேலரை ஒப்பு கொடுத்தார். அதனால எத்தனை ஆயிரம் பேர் புருஷர்கள் என்ன பண்ணாங்க? இறந்து போனாங்க. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை சொல்லி பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே எத்தனை பேர் மறிச்சு போனாங்களா? 10ஆம் வசனத்துல 4:10 நீங்க படிச்சு பாருங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். 30,000 காலாட்கள் விழுந்து போனாங்க. அல்லேலூயா. தேவ மகிமை இழந்து போனா நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யம் யாருக்கு? சாலமோனுக்கு சொப்பனத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசுறார். இவர் ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் கொடுத்தார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு வார்த்தையின்படி செய்தே. 12 ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தே. இதிலே சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் யாருமே இல்லை சொல்றார். இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாக தாவீது நடந்து போல நீயும் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. ஆனா அவர் என்ன பண்ணிட்ட? இறுதியில கடைசி காலத்துல அவர் அதன்படி நடக்கல. 11ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் இறுதி நாட்கள் அவன் தேவனுக்கு உண்மை இல்லாதபடினால அவன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த திட்டம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? முழுமையாக நிறைவேற்றவில்லை. பின்வாங்கி போயிட்டான் சாலமோன். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் மேலே வைத்திருந்த திட்டத்தையும் உடைச்சிட்டான். அந்த நீங்கள் இந்த அதிகாரத்தை வசனத்தை படிங்க. 11 1-8 வரைக்கும் வீட்டில் சும்மா இருக்கும்போது எடுத்து படிங்க.
அவன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த அந்த நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் சாலமோன் முறியடிச்சு போட்டான். அல்லேலூயா. தேவன் விட்டு விலகி போயிட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். ஆனால் அவன்கிட்ட சொன்னார்ல, உன் தகப்பன் நடந்தது போல நீ நடந்தா உனக்கு சரியானவன் யாருமே கிடையாது. அப்படித்தானே சொன்னாரு. அதே 3:11 1 ராஜாக்கள் 3:14 சொன்னார்ல. 3 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3:14 என்ன சொன்னாரு? தகப்பனாகி தாவீது நடந்து போல நீயும் என் கட்டளைகளை என் நியமங்களை கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லி உடனே சொப்பனத்தில் நித்திரையில் தேவை பார்க்குறாரு. எல்லாம் பண்ணார், எல்லாம் தான் செய்தார். கடைசியில் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டார். அல்லேலூயா. தாவீது ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவர் நடந்தான். இந்த கடைசியாக நீங்கள் சங்கீதம் 3:3 சொல்கிறாரு. அவன் சொல்கிறாரு பாருங்க, அவன் ஆண்டவர் அப்படி பாடு கஷ்டம் எல்லாம் இருந்தது, அவனுக்கும் பல உபத்திரம் வந்தது. ஆனாலும் அவன் ஆண்டவர் சொல்கிறார் 3:3 சொல்றாரு, கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும், என் கேடகமும் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவர் அவனை உயர்த்தி வச்சார். தாவீது போல எல்லா இடத்திலும் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த மாமனார் சவுல் மூலியமா அவனுக்கு உபத்திரம் வந்தது. தன்னுடைய மகன் அப்சலோம் மூலியமா உபத்திரம் வந்தது. ஆனால் கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலிலே ஆண்டவர் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது ஆளை பரிசுத்த பர்வதத்திற்கு எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கேடகம் என்பது தேவனுடைய பாதுகாப்பு குறிக்கிறது. மகிமை என்பது விசுவாசிகளுக்கு வெகுமதியாக கிஃப்டாக கொடுக்கிற அவருடைய சமூகம், ஐக்கியம், உதவிகள் ஆகிய மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறது தான் மகிமைக்கு அடையாள தேவ பிள்ளைகளே. அப்போ மகிமை என்பது கேடகம் என்பது தேவனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. இரண்டாவது, மகிமை என்பது தேவன் விசுவாசிகளுக்கு வெகுமதியாய் கொடுக்கிற அவருடைய சமூகம், ஐக்கியம், உதவிகள். உதவி என்பது தேவன் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிற ஒரு அனுபவமாக காணப்படுகிறது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே அனாந்த கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறேன். 3:1 கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே எனக்கு உபத்திரம் உண்டு, என்ன விரோதமாக எனக்கு பேசுறவங்களும் உண்டு. அல்லேலூயா. என் ஆத்துமாவை குறித்து அநேகர் சொல்லுகிறாங்க ஆண்டவர். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எதை செய்தாலும் தேவநாமத்துக்கு மகிமையாக நாம் செய்கிறோமா? இதுதான் ஆண்டவர் பார்க்குறேன். நீங்கள் அந்த வேத பகுதி நீங்கள் நல்ல முழு அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பல காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். பவுல் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார் சபைகளுக்கு. இன்னைக்கு நம்ம எதில் நடக்கும்? உபதேசம் முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம். இதுதான் ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி எல்லாம் எதை செய்தாலும் மகிமைக்காக செய்ய முடிகிறதா? இல்லை அந்த மகிமையை ஆண்டவர் விரோதமாக நம்ம தூஷிக்கிறோமா? அதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருடைய காரியத்தில் எந்த அளவுக்கு கீழ்ப்படிச்சிருக்கிறோம்? எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட சார்ந்து அவரோடு கூட ஜீவிக்கிறோம் என்று சற்று நீங்கள் சிந்திச்சுப்பார். அப்படிலாம் நம்ம இருந்தோம்னா சத்தியத்தில் உண்மையாக கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்ம உண்மையோடு கூட ஆண்டவரோடு கூட எந்த அளவுக்கு நம்ம நடக்கிறோம்? அவரை நம்ம கனப்படுத்துக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக ஒரு நோக்கத்தோடு நம்ம எந்த அளவுக்கு நம்ம தீர்மானத்தோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்களானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்மை மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிற தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. நம்ம நடக்கைக்கு இன்னைக்கு நம்ம வார்த்தையினாலும் சரி, கிரியினாலும் சரி, எதை செய்தாலும் கண்களை மூடி நாம் செஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் ஏதோ நான் பேருக்காக ரட்சிக்கப்பட்டேன் இல்லைப்பா, ஏதோ ஆண்டவரை பற்றி சொன்னாங்க ஞானசானம் எடுத்தேன், ஏதோ நான் எல்லாரும் மாதிரி உலகத்தார மாதிரி இல்லைப்பா என் வாழ்க்கை. நான் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைப்பா. சடலாச்சாரமா பாரம்பரியமாக நான் ஆராதிக்கிறதுக்காக என்னை தெரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவரே தேவ பிள்ளைப்பா. அதுதான் ஆண்டவரை முக்கியம்.
என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன செய்தேன், எதை செய்தாலும் இது தேவனுக்கு பிரியமா என்று நீங்கள் சற்று சிந்திச்சு பார்க்க. ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. ஏதோ விளையாட்டா நீங்க கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ராஜா. பிரைஸ். இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, நிகழாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம், என் ஜனத்தை மூடுதே. நன்றி ராஜா. இப்படி மகிமையினாலே எங்களை நிரப்பி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படியோ வாழ்ந்தோம். எங்கள் மனம் சொல்றது போல, எங்கள் இஷ்டம் போல நாங்கள் நடந்த நாட்கள் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டு எங்களை ரட்சித்திருக்கிறேன். எங்களை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்திருக்கிறேன். மறுபிறப்புடைய அனுபவத்தில் கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறோம் ராஜா. சபைக்கும் சமுதாயத்துக்கும் நாங்கள் எப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை எங்களுக்கு தந்து எங்களை சரியான வழியில் நாங்கள் நடத்துங்கப்பா. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை சுத்திகரித்து கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களிடத்தில் ஏராள குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம். நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சுங்க. தயவாக எங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்து கழுவி எங்களை அனுதினமும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் பெரிய பரிசுத்தவான்கள் நாங்கள் சொல்லல ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் பரிசுத்தவான்ப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் நீங்கள் ஆண்டவரே. அந்த தகுதிகளை தருகிறோம் நீங்கள் ஆண்டவரே. நம்ம கண்டு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். குறைகளை தயவாக நீங்கள் மன்னிச்சுங்கப்பா. ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை வழிநடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. உமக்கு நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளை வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வேதத்தின்படி நாங்கள் படிக்க, வேதத்தை வாசிக்க, நாங்கள் தியானிக்க, நல்ல செபிக்க, அதுபடி ஜீவிக்க எங்களை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. பழைய நிலையில எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அவரே, நாங்கள் எதை செய்தாலும், அது வார்த்தையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதோட எந்த காரியம் செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் சரி, அது எல்லாம் தேவ நாமத்துக்கு மகிமையாக இருக்குதா என்று நம்ம சிந்தித்து பார்க்க
இன்னும் ஆழமா இன்னும் கொண்டு போகலாம். நேரம் வேற டாபிக்ல இப்படி பேசிட்டே போக முடியும். ஆவியானவர் அந்த வெளிப்பாடுகள் அந்த கிருபைகளை இங்கே கொடுக்குது. நான் விசுவாசிக்கிற நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நீங்கள் என்ன பேச விரும்புகிறோ அதெல்லாம் என்னோடு கூட இங்கே பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை தாழ்த்துக்குள்ளாக படுக்கிறோம். ஆண்டவர் ரட்சகமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு மகிமை பாதுகாப்பு சௌக்கிய சமாதான சந்தோஷம் வழிநடத்துடைய வர்க்கம் மற்றும் இன்னும் என்று சிலாகாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.